முன்னலாம் அடிக்கடி கோவப்படுவேங்க. தூக்கி எறிஞ்சு பேசுவேன். அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமோ? அவங்க மனசு அதில ரொம்ப நோகடிப்பனோ? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஹெட் வெயிட், ஈகோ, திமிரு எல்லாமே எல்லா வார்த்தைகளையும் போட்டுக்கங்களேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்டின்னா, அந்த விஷயம் கேவலமா கோவப்படுவேன். ஆனா இப்போ வயசு ஆக ஆக இப்ப தான் புரியுது. ஏன் அப்படி கோவப்பட்டுருக்கோன்ட்டு. வயசு உடம்புக்கு ஆகல, அறிவுக்கு ஆகுது. ஸோ நீங்களும் யோசிங்க. அர்த்தமுள்ள கோவமா இருக்கணும். அர்த்தமில்லாத கோவம் நெறைய நபர்கள நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். கோவமும் அர்த்தமுள்ளதா இருக்கணும். தேவையில்லாம இந்த கோவப்படுறது வேண்டாம். மன்னிக்கிறவங்க என்னைக்கும் பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பெரிய தப்பே பண்ணாலும் அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி போயிடுவோமே! அந்த நபர் நம்மள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. என் பொண்ணு எதையாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டான்னா, டப்புன்னு பயப்படுவா. "ஏன் பயப்படுற? அம்மா உன்ன திட்டவா போறேன்" அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அதுக்குன்னு எல்லா தப்பு பண்ணாலும் நம்ம அமைதியா இருக்க சொல்ல வரல. குழந்தைங்களுக்கு விஷயத்துல அது பொருந்தும். பெரியவங்க விஷயத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த எடுத்தெறிஞ்சு பேசுறது, அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது வேண்டாமே! நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்கள நம்ம கொஞ்சம் அப்படி பண்ணோம்னா, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நான் அப்படி வாழ்ந்திருக்கேன் எடுத்தெறிஞ்சு பேசி. இப்போ நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு இப்ப தோணுது. வேண்டாம். நீங்க கொஞ்சம் மாறுங்க. மன்னிச்சு தான் பாருங்களேன்.